இன்று கிறிஸ்தவ உலகில் மிகவும் சர்ச்சைக்குரியதாக காணப்படுகின்ற ஒரு பொருள் தசம பாகம் செலுத்துவதை பற்றியது. தசம பாகம் என்பது வருமானத்தில் 1/10. இது ஆதியில் மரியாதை நிமித்தம் ராஜாக்களுக்கும் இன்னும் பெரியவர்களுக்கும் செய்யப்பட்டு வந்தது. ஆபிரகாம் ஆதியாகமம் 14:20 மெல்கிசேதேக்குக்கு அவ்விதமாய் செய்தார். இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்கி அவர்களை தேசமாக ஆக்கின போது சமுதாயத்தில் ஏற்கனவே இருந்த இந்த பழக்கத்தை நியாயப்பிரமாணத்திற்குள் ஆண்டவர் கொண்டு வருகிறார். லேவியராகமம் 27:30 காண்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் என்கிற அந்த நியாயப்பிரமாணம் நமக்கு சபைக்கு கொடுக்கப்படவில்லை. கிறிஸ்தவ ஈகை என்பது பிரமாணத்தின் அடிப்படையில் அல்ல, தேவன் நம்மீது கொண்ட அன்பின் அடிப்படையிலும் தியாக சிந்தையோடும் செய்யப்பட வேண்டியது. யாத்திராகமம் 25:2, மத்தேயு 5:20, 2 கொரிந்தியர் 9:7 ஆகிய வசனங்களின் அடிப்படையில் செய்வதற்கு உற்சாகப்படுத்தப்பட வேண்டுமே அல்லாமல் கட்டாயத்திற்கு உட்படுத்தப்படக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.